ஓம் நமோ நாராயணாய நமக. வேத்யோ வைத்திய சதா யோகி ரகா மாதவோ மதுகு அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. தயவுசெய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 170வது திருநாமம் மதுகு. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடியார்களுக்கு தேன் போல இனிப்பவன். அது எப்படி சொல்லணும்னா, மதுவே நமக, மதுவே நமக அப்படின்னு சொல்ல வேண்டும். நம்ம போற்றி போடும்போது மதுவே நமக. இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலட்சுமியை பற்றி. என்ன, பார்க்கடலிலிருந்து வெளிவந்த மகாலட்சுமி அங்கு நின்று கொண்டிருந்த திருமாலை கண்டார். தேன் போல தித்திக்கும் அவரது வடிவழகில் மயங்கினான். எனினும் அவள் உள்ளத்தில் உள்ள அன்பை அவளது நாணம் மறைத்துவிட்டபடியால் தன் அன்பை திருமாலினுடைய நேரில் அந்த மகாலட்சுமியால் வெளிப்படுத்த இயலவில்லை. நாணம் தலை தூக்கிய நிலையில் பார்க்கடலிலிருந்து விரைந்து ஓடினான். பார்க்கடலிலிருந்து விரைந்து ஓடிட்டாராம். இவரை பார்க்குறப்ப வெக்கம் இருந்துச்சான். ஆனாலும் வெக்கம் காமிக்காமல் ஓடிட்டாங்களாம். அப்போ திருவாரூரை அடுத்துள்ள திருக்கண்ணமங்கை என்னும் திருத்தலத்தை அடைந்தார். அக்காலத்தில் அவ்விடத்தில் லக்ஷ்மி வனம் என்று அழைக்கப்பட்டது. நாணத்தால் திருமாலை விட்டு அவள் விலகி ஓடி வந்தாலும் அவளது மனக்கண்ணில் திருமாலின் தோற்றம் நன்கு பதிந்திருந்தது. அங்கேயே தியானத்தில் அமர்ந்து கொண்டு தேனென தித்திக்கும் திருமாலுடைய அழகை தன் மனக்கண்ணால் பருகி கொண்டிருந்தாளாம் நம் மகாலட்சுமி தேவி. அதை கண்ட முனிவர்கள் சிலர் பிருகு முனிவரிடம், மகாலட்சுமியால் இதேபோல் எத்தனை நாட்கள் திருமாலை தியானிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு பிருகு, சூரியனுக்கு உதயமும் அஸ்தமனம்ன்றது 2 உண்டு. ஆனால் வைகுண்டத்திலே எப்பொழுதும் பகல்தானே ஒழிய உதயம் அஸ்தமனம் 2மே இல்லை. அந்த வைகுண்டமாகிய சூரியனுக்குள்ளே திருமால் தேனாக திகழ்கிறார். தேனாக தித்திக்கும் திருமாலின் அழகை அங்குள்ள நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் இடைவிடாது பருகிக்கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பருகினாலும் போதும் என்று திருப்தி ஏற்படாதபடி திகட்டாத அமுதமாக அவரது அழகு விளங்குகின்றது என்பதை உபனிஷதங்கள் விளக்குகிறது. திருமாலை குறித்து செய்யும் தியானம் தேன் போல் இனிப்பதால் இந்த வித்யைக்கு மது வித்யை என்று பெயராம். மது என்றால் வடமொழியில் தேன் என்று பொருள். எனவே திகட்டாத அமுதாகிய திருமாலின் அலையில் ஈடுபட்டிருக்கும் மகாலட்சுமிக்கு இந்த தியானத்தில் அலுப்பே ஏற்படாது. அதனால்தான் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் தியானிக்கட்டும் என்றாராம். மற்ற முனிவர்கள், தியானிப்பது இருக்கட்டும், இவள்தான் வெட்கத்தால் விலகி சென்றாள் என்றால் திருமாலது இவளை தேடி வந்து மணந்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டார்களாம். இவளது தியான முதிர்ச்சி அடையும் நிலையில் திருமாலை இவளை தேடி வருவார் என்றாராம் பிருகு. சில காலம் கடந்து திருமாலின் தளபதியான விஸ்வக்சேனர் மகாலட்சுமியிடம் ஒரு ஓலையை கொண்டு வந்து தந்தார். அதில், நான் உனக்காக இங்குள்ள தர்ச்ச புஷ்கரணியில் மேற்கு கரையில் காத்திருக்கிறேன் என்று திருமால் எழுதினார். அந்த வார்த்தைகளை படித்த அளவில் அவளது காதல் ஞானத்தை வெளிவிட்ட தன் மனம் கவர்ந்த நாயகனை காணும் ஆர்வத்தோடு குளத்தில் மேற்கு கரையை அடைந்தாளாம் மகாலட்சுமி. இப்படியே என்னவென்று பார்த்தால், அங்கே தேவர்களும் முனிவர்களும் புடைசூழ திருமால் நின்று கொண்டிருந்தார். அவரை மறைச்சிக்கிட்டு, புடைசூழனா அவரை மறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போது முனிவர்கள் 4 வேதங்களை 4 தூண்களாகி ஒரு மண்டபத்தை அங்கே அமைத்தார்கள். அந்த மண்டபத்தில் திருமால் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்தார். அதனால்தான் அபிஷேகவல்லி என்று மகாலட்சுமி பெயர் பெற்றாள். திருமாலை அங்கேயே திருக்கல்யாணம் செய்து கொண்டாள். கடல் போன்ற அன்போடு மகாலட்சுமி தேடி வந்தமையால் அவ்வூரில் திருமாலுக்கு பெரும்புறக்கடல் என்று பெயர் ஏற்பட்டது. பெரும்புறக்கடலாகிய திருமாலுடன் அபிஷேகவல்லியாகிய திருமகள் இணைந்திருக்கும் காட்சி கண்ட தேவர்கள் முனிவர்களும் தேனாக இனிக்கும் இந்த சேர்த்தியை அழகை எப்பொழுது பருக வேண்டுமென விரும்பினாராம். அதனால் தாங்களே தேனை பருகும் தேனீக்களாக வடிவெடுத்து
திருக்கண்ணமங்கையின் அபிஷேகவல்லி தாயார் சந்நிதியில் எதிரே குடிக்கொண்டு திருமாலும் திருமகள் இணைந்திருக்கும் அழகாகிய தேனை தினமும் பருகிறார்கள். இவ்வாறு தன் அடியார்களுக்கு தேனாக தித்திப்பதால் திருமான் மது என அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 170வது திருநாமமாக வழிபட்டது. மதுவே நமக என்று சொல்லி வரும் அன்பர்களுக்கு எந்த நாட்களுக்கும் தேனாக தித்திக்கும்படி திருமால் அறிபூர்வாக. அதுதான் மதுவே நமக மதுசூதனாய நமக. இப்படியே ஒவ்வொரு திருநாமத்திற்கும் எவ்வளவு பெருமைகள் இருக்கின்றது பார்க்கிறீர்களா? அதனால் தான் சொல்லுகிறேன், எவ்வளவோ 24 மணி நேரத்தில் 5 நிமிடம் 7 நிமிடம் என்று ஸ்பெண்ட் கூட நீங்கள் பண்ண வேணாம். ஏதோ ஒரு வேலை செய்யும்போது காதில் மைக்ரோஃபோன் வச்சு இயர்ஃபோன் வச்சு அதை நீங்கள் கேட்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு பாவப்பதிவுகளும் கர்மாக்களும் விலகும் என்பது உண்மையான தத்துவ ரீதி. ஓகேவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.